ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியம் நானும். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு எனக்கு என்னெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற விலாக் தாங்க. முறுக்கு மாவு ஆடிட்டு இருக்குது. எங்கள் அக்கா அதனால் ஏர்லியாகவே பருப்பு, ரசம், புளிக்குழம்பு, பொரியல் அதெல்லாமே செஞ்சு வச்சிட்டா. அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா அந்த எள் அதெல்லாம் கழிஞ்சு காய போடணும் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு முறுக்குக்காக அந்த சலிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடவே கச்சாயத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. பச்சரிசி ஊற வச்சு அரைக்கிறப்போ கரெக்டாக மிக்ஸி போயிடுச்சு. வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போதைக்கு ரெடி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் பாவம் ஆட்டாங்கல்ல வச்சு குத்தி அதை சலிச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம் ரொம்ப வேலை ஜாஸ்தியாகி போயிடுச்சு. அப்புறம் இது கச்சாயத்துக்காக, அதாவது அதிரசத்துக்காக பாகு காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னெல்லாம் போட்டாங்கன்னா அந்த மண்டை வெல்லம், கருப்பட்டி, அது கூட கரும்பு சர்க்கரையெல்லாம் போட்டு காய்ச்சினாங்க. நான் சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா இந்த ட்ராலிஸ் எல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிடலாம், ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் அக்கா அடுத்த நாள் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக இந்தியாவில் இருந்த மாதிரியே இல்லைங்க. மொத்தம் 43 days என்னமோ தான் இருந்தேன். அங்கே இங்கேன்னு சுற்றுறதுக்கே எனக்கு சரியாக போயிடுச்சு. கடைசி வாரம் நான் திருப்பூர் வந்துட்டேங்க. ஸோ தட் எனக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரே இடத்துல வச்சு அப்புறம் அம்மா இருந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் பண்ணிடலாம், கடைசியாக பண்ணாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அம்மாலாம் இது பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா மிக்சியும் ஒர்க் ஆகாமல் அதை பண்ணி எனக்கே பார்க்குறதுக்கு இதாக இருந்துச்சு. பரவாயில்ல, வேண்டாம், அட்லீஸ்ட் குவான்டிட்டியாவது கம்மியாக போடுங்கன்னதுக்கு கேட்கவே இல்லை. அப்புறம் அந்த கருப்பட்டி பாகு காய்ச்சினதில் இருந்துச்சுங்க கொஞ்சம். அதுலேயே நாங்கள் கொத்தமல்லி காஃபியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் முறுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ போட்டு சுட்டுட்டாங்க. அப்போது எங்கள் அக்காங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், ஏன்னா எனக்குன்னு செய்கிறப்ப எங்கள் அக்காங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு. இது வியாழக்கிழமைங்க. நான் ஆக்சுவலாக கிளம்புனது வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை எங்கள் பெரிய அக்காவும் வந்துட்டா. இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் அக்கா தான் வாங்கிட்டு வந்தா, ஃபஸ்ட் அக்கா. அப்புறம் அப்பா அந்த அன்னைக்கு நிலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வியாழக்கிழமை எனக்கு இந்த மாதிரி மட்டன் அவினாஷிலேருந்து நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம்லாம் இங்கே இந்தியாவில் இருந்தப்போ அடிக்கடி அம்மா எனக்கு டெலிவரி ஆனதுனால எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கணும்ன்ட்டு இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வியாழக்கிழமை மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா அந்த அன்னைக்கு கடைக்கு போகவே இல்லைங்க. நிலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு அவன் கூட விளையாடிட்டு அவனை டேக் கேர் பண்ணிட்டு அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாரு. கச்சாயம் இது முந்தின நாள் ஊற வச்சது, இது அடுத்த நாள் ஊற தான் கச்சாயம் செய்கிறப்ப ரொம்ப நல்லா வருங்க. அதனால இது அடுத்த நாள் எல்லாம் கேஸ் அடுப்பெல்லாம் தூக்கி வெளியில் வச்சுட்டு உட்காந்து அப்படியே அக்கா அத்தனை கச்சாயத்தை சுட்டுட்டாளுங்க. அந்த அளவு அத்தனை குவான்டிட்டி. அதில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு இது ரெசிபீஸ் எல்லாம் எடுக்கிறக்கே எனக்கு டைம் செட் ஆகலை. அப்புறம் அப்பா நிலனுக்கு ஈரலெல்லாம் வெந்துடுச்சுன்னா அதை போட்டு ஊட்டிட்டு அவனவே தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எல்லா பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அந்த மட்டன் கிரேவி இது அம்மா வச்சுட்டாங்க. அக்கா அங்கே கச்சாயமெல்லாம் பண்ணுற கேப்பில் பண்ணிட்டாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட எனக்கு ஆனியன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே கனடாவில் அந்த அளவுக்கு மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊர் அளவுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. ஃப்ரோசன் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிலன் அவனே சாப்பிட்ணுன்னு நினைப்பான். நம்ம போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனே எடுத்து அவனே சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆள் அவன். அவனுக்கும் போட்டு வச்சுட்டு அப்புறம் நானும் போட்டு பொறுமையாக திருப்தியாக சாப்பிட்டு எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் ராகி மாவு பார்த்திங்கன்னா எள்ளுருண்டைக்கு ரொட்டி சுட்டு அதை இடித்து அப்படி பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸில் பண்ணுவாங்க அம்மா. அப்புறம் பெரிய அக்காவும் வந்துட்டாங்களா, அதனால் ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவுமே செய்கிறதுக்கு வீட்டிலைங்க. இது கருப்பட்டி எனக்கு கனடா போகிறதுக்காகவும் கருப்பட்டி கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அங்கே எள்ளுருண்டைக்கும் எடுத்து வச்சுருந்தாங்க.
அதெல்லாம் இடித்து போட்டு மறுபடியும் ஆட்டாங்கல்ல எல்லாம் வறுத்து போட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் முறுக்கெல்லாம் நேற்று சுட்டே வச்சுட்டாங்க. அது அப்புறம் ஒன்றில் மிளகா பொடி அதெல்லாம் அம்மா போன வாரத்துலேயே அரைச்சி வச்சுட்டாங்க. இது A1 சிப்ஸ் எங்கள் அப்பா போய் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்தார். A1 சிப்ஸும் முந்திரி கேக் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா JP மசாலா மட்டும் எனக்கு வேணும்ன்ட்டு வாங்கிட்டோம். மித்தபடி மித்த சாமானமெல்லாம் இது அம்மா முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. எதுக்குன்னா பிரியாணி மசாலாவுக்கு அரைக்கணுங்கிறதுக்காக எல்லா சாமானமும் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பெரிய அக்கா தான் இந்த பிரியாணி மசாலாவுக்கு அரைப்பா. அப்புறம் ரொட்டி சுட்டுட்ருக்குறாங்க. இதை முடித்ததுமே இந்த சைடில் இதெல்லாம் போட்டு இடிப்பாங்க. நான் செகண்ட் அக்கா தான் இடிச்சிட்டு இருந்தா. என்னடி இவ்வளோ ஸ்லோவாக இடிக்கிற, இது டக்கு டக்குன்னு போட்டு இடிக்க முடியாதா அப்படின்ட்டு வீராப்பு பேசினாங்க. சரி நீ வந்து தான் இடிச்சு பாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதில் எவ்வளோ கஷ்டம்னு. உருண்டைக்காக பிசைஞ்ச ராகி மாவு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுங்க. அதில் வந்து அம்மா பக்கோடா மாதிரி ராகி பக்கோடா மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. சைட் பை சைடில் இது இட்லி பொடிக்கும் வறுத்துட்டாங்க. ஏன்னா அதிரன் இங்கே இட்லி இருந்தால் நல்லா சாப்பிடுவான். அப்புறம் இன்னொரு சைடில் அக்கா பிரியாணி மசாலா அக்காங்க அரைச்சி கொடுக்குறதுல தான் நான் இங்கே செய்வேன். அதுக்கும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா மோஸ்ட்லி இப்போ அரைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இட்லி பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா, கரிஞ்சீரக பொடி அதெல்லாம் ஆற வச்சு தான் அப்போது பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, நேற்று விளாக் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தது, இது வெள்ளிக்கிழமை. அப்புறம் எல்லாம் பேக் பண்ணிடலாம். ஏன்னா சனிக்கிழமை தான் நான் கிளம்புனேன் ஆக்சுவலாக. அதனால ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதெல்லாம் ஆற வச்சு எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் என்னென்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்லேயே அரைச்சி கொடுத்துட்டாங்கங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், வர மிளகா பொடி, அப்புறம் வீட்டு மிளகா பொடி. நாங்கள் அது வந்து சாம்பாருக்கு, பொரியலுக்கு, ரசத்துக்கு எல்லாத்துமே அதை தான் போடுவோம். அப்புறம் சிக்கன் 65 மசாலான்னு அக்கா பொண்ணோட ஸ்கூல்மேட் பொண்ணு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை ட்ரை பண்ணி பாருன்னு அதையும் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிரியாணி மசாலா பொடி, கொத்தமல்லி பொடி, சீரகப்பொடி, கருஞ்சீரகப்பொடி நம்ம வெறும் வயிற்றுலையோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ குடித்தா ரொம்ப நல்லதுங்க. அதனால் அது புளி வந்து இங்கே கிடைக்கும், பட் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது. ஒரு வாட்டி கொடுத்தீங்கல்ல அதில் ஒரு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர். நிஜமாவே வேண்டாம், சாப்பிட முடியாது. போதும் 3 தான் போதும். கீதா போது. ஹலோ, சனிக்கிழமை ஃப்ளைட்டுங்களா, அதனால் அத்தை மாமா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துட்டு மறுபடியும் டைரெக்டாக அப்படியே அன்னூர்லேருந்து கோயம்புத்தூருக்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைவே அந்த என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நான் சொன்னேன் அக்காட்ட சிம்பிளாக லன்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ரொம்ப அதுலேயும் உட்காண்ட்ருந்தோம்னா நம்ம வேலைகளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பிரியாணி மாதிரி அக்கா செஞ்சுட்டா. அப்புறம் எனக்கு என்னென்ன பொடின்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அக்கா அதெல்லாம் தெளிவாக எழுதி கொடுத்துட்டா. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கலர் வச்சு அப்படியெல்லாம் பார்க்க தெரியாது. ஸோ அதனால் ஒவ்வொன்றிலையுமே நீட்டாக எழுதி கொடுத்துட்டாங்க. என்னென்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு, சீரகப்பொடி, இட்லி பொடி, கருஞ்சீரகப்பொடி, மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, மல்லித்தூள் அப்படின்ட்டு எல்லாமே. அப்புறம் சோனியா அக்கா செகண்ட் அக்கா பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பிரியாணி தாளித்து விட்டு தம் போட்டு இறக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் பாக்குமட்டை பிளேட் வாங்கிட்டு வந்துட்டோம். பாக்குமட்டை பிளேட்லேயே போட்டு சாப்பிட்டுக்கலாம், வேலையும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்புறம் எங்கள் சின்ன மாமா மத்தியானம் வந்திருந்தார். கிளிங் ரேப் வாங்க மறந்துட்டோம். அப்புறம் அதை வாங்கி கொடுக்கறக்காக வந்தார். அது கூடயே பாக்குமட்டையும் வாங்கிட்டு வந்துட்டார். சரி அக்கா கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு போட்டு கொடுத்தா. இந்த பக்கம் வந்துருச்சு.
அது இருக்கு அதுதான் எனக்கு தெரியுமில்ல, அதனால தான் சொல்லி விட்டேன். அப்புறம் நான் ஒரு 2 பொட்டி பேக் பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் அக்காவை ஸ்ப்ளிட் பண்ணி 3 பொட்டி பேக் பண்ணேன். ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ, அதுவும் மிளகாப்பொடி வைக்கிறதெல்லாம் வந்து ஏதாவது டாய்ஸு, அப்புறம் வந்து குழந்தை துணி கூட வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிகிட்டு இருந்தா. எள்ளுருண்டை இதெல்லாமே நிறையாவே போட்டு கொடுத்துட்டாங்கங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா நிலனுக்கு ஸ்வீட் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தார். வந்து அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி அவனுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் ஃபேமிலி டைம் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட பேசி அப்புறம் இன்னொரு ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணி, அதாவது கோயம்புத்தூர் டு டெல்லி ஃப்ளைட் மட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் மாற்றிட்டேன். இது எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அப்புறம் சின்ன மாமா வாங்கிட்டு வந்தாருங்க. இது பொரி அம்மா மாப்பிள்ளைக்காக தாளித்து கொடுத்தே ஆகணும்னு கடைசி நிமிஷத்தில் அதெல்லாம் நிறையா கடலக்கொட்டையெல்லாம் போட்டு சூப்பராக தாளிச்சிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் என்னோடய வீடியோவை டிவியில் போட்டுவிட்டு அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் இங்கே கனடாவில் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கினது. எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க, அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பொரியை ஆற வச்சுட்டு அப்புறம்தான் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.